வணக்கம் அன்புக்குரிய மக்களே. இந்த வீடியோவில் ஒரு சாரியை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஹாஃப் சாரி ரெடி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நாம் 50 ரூபாய்க்கோ அல்லது 50,000 ரூபாய்க்கோ துணியோ ட்ரெஸ்ஸோ எடுத்தாலும் அதை நம்ம எப்படி வியர் பண்ணுறோம், எப்படி உடுத்துறோங்கிறதுல தான் நம்மளுடைய ஸ்டைல் இருக்கே தவிர அதோடைய விலையில் இல்லை. நம்மக்கிட்ட உள்ள ட்ரெஸ்ஸுங்களை வச்சு நம்மளை நாமளே டீசெண்டாகவும் ஸ்டைலாகவும் எப்படி காட்ட முடியுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கு ட்ரெஸ்ஸு விலை கூட இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. சாதாரண ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதையும் எப்படி டீசெண்டாக ஸ்டைலாக வியர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் இன்னும் நிறைய ஐடியாஸும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது இதில் இந்த சாரியை யூஸ் பண்ணி எப்படி ஒரு மாடர்னாக ஒரு ஹாஃப் சாரி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது பாவாடை தாவணியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பாவாடை சட்டையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாரியில் இப்போது ப்ளவுஸுக்குள்ளே கிளாத்தை கட் பண்ண போகிறோம். இதில் முந்தியிலேருந்தே நான் ப்ளவுஸ்க்குள்ளே கிளாத்தை எடுத்துக்கிட்டேன். சாரியில் உள்ள ப்ளவுஸ் துணியை எடுக்கலை. இது முந்திலேருந்து நம்ம எடுக்கும்போது இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நமக்கு கிராண்டாகவும் தெரியும், டீசெண்டாகவும் இருக்கும். இது சாரிக்கு இன்னொரு பக்கம் உள்ள துணி. ஏன்னா இன்சைடு வர துணியெல்லாம் இப்போ டிசைன் இல்லாமல் தான் வருது, அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இது ப்ளவுஸுக்குள்ளே துணி. அடுத்து ஸ்கர்ட் பாவாடைக்குள்ள துணியை அளவை மெஷர் பண்ணி இப்போ கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஹைட் எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்து அதுக்கேற்றப்பல மெஷர் பண்ணி குறிச்சிக்கோங்க. பொதுவாக பெரிய பார்டர் கீழே வர மாதிரியும் சின்ன பார்டர் மேலே வர மாதிரியும் தான் எல்லோரும் தைப்போம். அது உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதுக்கேற்றப்பல வச்சுக்கோங்க. ஆனால் மெஷர் பண்ணிவிட்டு மேலே கட் பண்ணும்போது அந்த மேலே இருக்க கிளாத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதை வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்கர்ட்டோட வேஸ்ட் பேண்டுக்கு நமக்கு அந்த பாவாடையோட பட்டிக்கு நமக்கு யூஸ் ஆகும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் நீங்கள் எப்படி ப்ளீட்ஸ் உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் இன்ச்சஸ் கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க, சின்னதாக வேணும்னா குறைச்சி நீங்கள் வச்சுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு 1 இன்ச் எடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட்டு 3 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ப்ளீட்ஸ் எடுக்கும்போது அந்த 3 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த 1 இன்ச் மேலே வைங்க. அதுமாரி கண்டினியூஸாக வச்சுட்டே வாங்க. ப்ளீட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அயர்ன் பண்ணி வச்சுக்கலாம். இது பாவாடைக்குள்ளே லைனிங் கிளாத். லைனிங் கிளாத் நமக்கு பாவாடைக்குள்ளே துணியை விட கம்மியாக இருந்தாலே போதும். அது ஒரு 2.5னா இது ஒரு 2 கூட நமக்கு போதும். இப்போது லைனிங்லேயும் ப்ளீட்ஸ் எடுத்தாச்சு. ப்ளீட்ஸ் எடுத்ததை ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க, லைனிங்கையும் நம்ம பாவாடைக்கு உள்ள கிளாத்தையும். இதில் ஸ்கர்ட்டுக்கு மேலே உள்ள துணியை கட் பண்ணி எடுத்தேன் இல்லையா, அதே நான் வேஸ்ட் பேண்டு பாவாடையோடைய பட்டிக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அது அப்படியே இதில் பாவாடைக்குள்ளே பட்டி ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள், பட்டி உங்களுக்கு பெருசாக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை சின்னதாகவே பட்டி போதுனாலும் அது வச்சுக்கலாம். நம்ம இதில் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டை நம்ம எடுத்து கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே கொஞ்சம் கிராண்டாக இருக்குது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ரெடி பண்ண போகிறோம். ஸ்லீவுக்கு நடுவில் ப்ளீட்ஸ் வரதுக்காக நான் பார்டரையும் மேலே இருக்க துணியையும் தனித்தனியாக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இது ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ப்ளவுஸ் ரெடி. இது ப்ளவுஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பாவாடை சட்டைக்கு சட்டையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாரீக்குன்னு அவங்க கொடுத்துருக்க ப்ளவுஸ் கிளாத் இது தான். இந்த கிளாத்தோடையே சேர்ந்து
உள்பக்கம் கொஞ்சம் டிசைன் இல்லாமலே எல்லோ கலர் கிளாத்து கொஞ்சம் வரும். அதையும் இந்த ப்ளவுஸ் துணியையும் நான் அப்படியே தாவணிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த கிளாத்தை அப்படியே யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஹைட்டு பத்தாது. அதனால் இதை நீல் வாக்கில் மடித்து சென்டரில் கட் பண்ணி 2 பீஸாக எடுத்துக்கிட்டேன். 2 பீஸாக எடுத்து இதை நம்ம அப்படியே ஜாயின் பண்ணோம்னா நமக்கு ஹைட்டு அந்த தாவணிக்குள்ளே லென்த்து நமக்கு நிறையா கிடைக்கும். அகலம் கொஞ்சம் கம்மியாகும் தான், ஆனால் 11லேருந்து 14 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இதில் பார்டர் கிடையாது. ஏற்கனவே நம்ம ஸ்கர்ட்லேருந்து பாதி கிழிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பார்டர் எடுத்து நான் ஒன் சைடு இதை அட்டாச் பண்ணியிருக்கேன். அட்டாச் பண்ணும்போது நமக்கு ஷாலாக இல்லை அந்த தாவணியாக யூஸ் பண்ணும்போது நமக்கு கிராண்டாக இருக்கும், மேட்சாகவும் இருக்கும் நமக்கு. பாவாடை தாவணின்னு போட்டாலே ஒட்டியானம்னு கட்டுவாங்க இல்லையா, இப்போலாம் அந்த ஒட்டியானம் கிளாத்லேயே ரெடி பண்ணிடுறாங்க. இப்போது இதில் நானும் இந்த கிளாத்தில் தான் ரெடி பண்ண போகிறேன். நமக்கு அந்த ஃப்ளார் டிசைன் வர மாதிரி ஒட்டியானத்தை ரெடி பண்ணுறதுக்காக பெல்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த ஒட்டியானத்தை நான் அந்த டிசைன்லேயே கட் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இது நமக்கு பார்க்குறதுக்கு மேட்சாகவும் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் ஸ்டைலாக. இப்போது ஃபுல் ட்ரெஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நீட்டாக இருக்குது. நான் ஸ்கெட்டை ரொம்ப பஃப்னு பெருசாக வைக்கலை, நார்மலாக தான் வச்சுருக்கேன். இதுமாரி போடும்போது நமக்கு ரொம்ப டீசெண்டாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஐடியாஸ் நான் உங்களுக்கு தரேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.